குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா போரிங் பற்றி பார்க்கலாம். கேஸ்டிங்கில் வந்து போரிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன மெயின் பார்ட்ஸ் இருக்குது, எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போரிங் பேசின், இதுதான் வந்து மெயின் பார்ட்டு. ஸோ போரிங் பேசினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூ ஷேப்பில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யூ ஷேப்பில் ஒரு சின்ன ஃபில்டர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த யூ ஷேப் மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஷெட்யூல் ஆயிரும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே லோ டென்சிட்டி இம்ப்யூரிட்டிஸ் வந்து மேலே செட்டில் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே அப்படியே இம்ப்யூரிட்டிஸ்லாம் இது வழியாக வந்து இங்கே ஒரு பிளேட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தின் பிளேட் மேடு பை மெட்டல் ஆஸ் தட் ஆஃப் கேஸ்டிங். ஸோ கேஸ்டிங் வந்து என்ன மெட்டலோ, ஸோ அதே ஒரு தின் பிளேட் வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு கேஸ்டிங் வந்து எல்லா இம்ப்யூரிட்டிஸும் வந்து இதில் செட்டில் ஆகிட்டு பியூர் கேஸ்டிங் மட்டும் உள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ அதில் ட்ராவல் ஆகிற பாத் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரிபிசைடல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெருக்கு அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா ரன்னர். ஸோ ஸ்பெர் எப்பயுமே ஹரிசாண்டல் பொசிஷனில் தான் இருக்கும். ரன்னர் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல் பொசிஷன் தான் இருக்கும். இங்கே ஸ்மால் சின்னதாக ஒரு இதாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது பேர் தான் இன்கேட். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்கேட். ஸோ இன்கேட் வழியாக தான் மோல்டர் மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ அதோட ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னர் வந்து ட்ரிபிசைடல் ஷேப். இது பேர் தான் வந்து ட்ரிபிசைடல் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரன்னரோட ஷேப் வந்து ட்ரிபிசைடல் ஷேப். ஸோ அந்த மெட்டல் வந்து போர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ரைஸ் ஆகும்போது நம்ம அந்த மெட்டலை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ரைசரை வந்து எதுக்காக அப்படின்னா ஆக்ட் ஆஸ் ஏ ரிசர்வாயராகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி டு பி பாஸ்டு பை தி குட் கேட்டிங் சிஸ்டம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஒரு குட் கேட்டிங் சிஸ்டத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகலாம். ஸோ போரிங் டைம் அண்டு ஃபில்லிங் டைம் இஸ் மினிமம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போரிங் டைமும் ஃபில்லிங் டைமும் வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ அதுக்கு போரிங் டைமுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. போரிங் டைம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கேவிட்டி டிவைட் பை flow rate, that is A into V. flow rateங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா A into V. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா velocity of molten gating system should be. the velocity of molten metal வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு high as possible with limit of laminar flow-ஆக இருக்கணும். ஓகேவா. இந்த போரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்புலண்ட்டாக இருக்கக்கூடாது, லேமினாராக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். போரிங் கேஸ்டிங் வந்து நல்லா ஒரு டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதோட ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லேமினார் ஃப்ளோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நோ பார்ட்டிஷியல் ஃப்ளோ அலௌடு. ஸோ பார்ட்டிஷியல் ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஓகே, லேமினாராக இருக்கும்போது பார்ட்டிஷியல் ஃப்ளோ வந்து இருக்காது. சாண்ட் டைரக்ஷன் ஷுட் பி அவாய்டு. சாண்ட் டைரக்ஷன் வந்து நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா அவாய்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட் டைரக்ஷன் வந்து அவாய்ட் ஆயிரும். தென் செப்ரேட் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் கேஸ்டிங் மெட்டல் வித்தவுட் என்டரிங் தி கேஸ்டிங் கேவிட்டி. இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்ரேட் பண்ணிடுவோம். கேஸ்டிங் மெட்டலில் என்டரிங் இன்டு தி கேவிட்டிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லோ டென்சிட்டி ஹை டென்சிட்டின்னு பிரித்து அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து பிரிச்சிருவோம். ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அவாய்ட் தி ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட். ஸோ அவாய்ட் ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஸ்பிரில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டலை வந்து போர் பண்ணுறோம். ஸோ மெட்டல் போர் பண்ணும்போது போரிங் ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ போரிங் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கம்மியாக ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் வந்து நடக்கும். சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், சாண்ட் வில் பி என்டர் இன்டு தி கேஸ்டிங். ஸோ அப்போ வந்து சாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே உள்ளே என்டர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும்.
சரிங்களா. அந்த ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட்னால 2 நடக்கும். சாண்ட் வந்து உள்ளே என்டர் ஆயிரும். ஸோ அப்போ வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அது எப்போ வந்து கம்மியாகும், எப்போ வந்து இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும் அப்படின்னா, போரிங் ப்ரெஷர் வந்து கம்மியாகக்கூடாது. எதோட கம்மியாகக்கூடாது அப்படின்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போரின் பேசின். ஸோ போரின் பேசின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் அஸ் எ ரிசர்வாயர். ஸோ போரின் பேசின் வந்து ஒரு ரிசர்வாயராக ஆக்ட் ஆகும். செப்பரேட் தி இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் இன் தி மோல்டன். ஸோ மோல்டன் இருக்கிறத வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம் இம்ப்யூரிட்டிஸை ஐயு லோன்னு. A thin plate made by the same material as that of casting. Okay, thin plate may be made as the thin plate made by the same material as that casting. Ensure the full flow through the molten metal through the gating system. Okay, so வந்து பார்த்தீங்கன்னா ensuring the full flow through molten metal through the gating system. ஸோ ஃபுல்லாக வந்து மோல்டன் மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே பாஸ் ஆகிறது வந்து என்ஷூர் பண்ணுது. ஓகேங்களா. அதுதான் வந்து போரிங் பேசினோட ஒர்க். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிங் பாசேஜ் பிட்வீன் போரிங் பேசின் அண்டு ரன்னர். ஸோ இது இதோட கனெக்டிங் பிட்வீன் இருக்குன்னா போரிங் பேசினுக்கும் ரன்னருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி தான் வந்து ஸ்பிர் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஆல்வேஸ் vertical with straight tapered circular cross section. ஸோ இது எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலாக தான் இருக்கும். அதோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னா டேப்பர் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸ்ட்ரெயிட் டேப்பர்டு ஸ்பெர் அவாய்ட் ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட். ஓகே, ஸ்ட்ரெயிட் டேப்பர் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் டேப்பர் தான் வந்து நமக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் வந்து தடுக்கும். ஹைட் ஆஃப் தி ஸ்பெர் டிபெண்ட் ஆன் தி வெலாசிட்டி ஆஃப் மோல்டன் மெட்டல். ஹைட் ஆஃப் தி ஸ்பெர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் மோல்டன் மெட்டல் பேஸ் பண்ணி இருக்கும். வெலாசிட்டி as high as possible in laminar flow, it avoid erection also minimum. ஓகே, ஸோ இதை வந்து என்ன ஆகுது அப்படின்னா எரக்ஷனையும் அவாய்ட் பண்ணுது. ஸோ அதோட ரிலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா v is equal to root of 2g ht. ஹெச்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் தி ஸ்பெர். ஓகேங்களா. 2g வெலாசிட்டி தான் காமன் ரிலேஷன் 2gh. ஸோ இது ஹெச்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் தி ஸ்பெர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரன்னர். ஸோ ரன்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிசாண்டல் வித் யூனிஃபார்ம் ட்ரிப்புசாய்டல் கிராஸ் செக்ஷன். ஓகே, ஹரிசாண்டல் வித் யூனிஃபார்ம் ட்ரிப்புசாய்டல் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். which gives highest value of coefficient of discharge, that is CD வேல்யூ வந்து அதிகப்படுத்தும். இந்த ரன்னர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா coefficient of discharge CD வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் வந்து ரன்னரோட வேலை. ஓகேங்களா. அடுத்தது ரன்னர் இஸ் மெயின்லி அவாய்ட் சாண்ட் டைரக்ஷன் ப்ராப்ளம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட் டைரக்ஷன் ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணும் ரன்னர். ஸோ ரன்னர் ப்ளே எ மேஜர் ரோல் ஃபார் சாண்ட் டைரக்ஷன் ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேட். ஸோ இன்கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவ்ஸ் பேசேஜ் ஆஃப் கேஸஸ். ஓகே, இன்கேட் வந்து கிவ் தி பேசேஜ் ஆஃப் கேஸஸ். ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசேஜ் ஆஃப் கேஸ் வந்து உள்ள கிவ் பேசேஜ் ஆஃப் கேஸ். ஸோ அதான் இன்கேட்டு. ஸோ ஹரிசாண்டல் வித் யூனிஃபார்ம் ட்ரிப்புசாய்டல் கிராஸ் செக்ஷன், தட் இஸ் சிடி ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகே, சிடி வந்து ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்கேட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா casting high, that is rho density, high density material separate low density impurities, provide axis of runner above the axis of ingate and vice versa. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா casting high density மெட்டீரியல் வந்து செப்பரேட் பண்ணும். லோ டென்சிட்டி இம்ப்யூரிட்டிஸ் ப்ரொவைட் ஆக்சிஸ் அது ஆக்சிஸ் ரன்னர் எபோவ் தி இன்கேட் வைஸ் வர்ஸா. ஸோ அதை வந்து இது பண்ணிக்கும். ஸோ டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ இம்ப்யூரிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழாப்பில் வந்து
செட்டில் ஆயிரும். அதோட ஆஃப்செட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 mm இருக்கும். ஓகே, அதோட இம்ப்யூரிட்டி இந்த டிசைன் பண்ணுறது இன்கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்செட் எவ்வளோ ஆஃப்செட்டில் இருக்குன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 mm இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் இங்கே வந்து ஷெட்டில் ஆகிறதுக்கு இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.